வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிளாக்மேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ட்ரைசிப்ஸ் கிளாஸ். ஏற்கனவே வந்து ட்ரைசிப்ஸ் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 பார்த்துருப்போம். இன்னைக்கு கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். கிளாஸ் 4 ட்ரைசிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கல் க்ரஷர் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்கல் க்ரஷர் எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, ஸ்கல் இது வந்து எலும்பு குண்டு, மண்டை எலும்பு குண்டு. அந்த வந்து ராடை வந்து நம்ம வந்து மண்டை எலும்பு குண்டு கிட்ட கொண்டு போகிறதுனால இதுக்கு பேர் வந்து ஸ்கல் க்ரஷர் சொல்கிறோம். ஸ்கல் க்ரஷருக்கு வந்து ஒன்று பேர் இருக்குது, லையிங் ட்ரைசிப்ஸ் எக்ஸ்டென்ஷன். அப்புறம் வந்து இதை வந்து ஃப்ரெஞ்சு ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் த ஐசோலேட்டிங் எக்ஸசைஸ். பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கல் க்ரஷர்னால வந்து நம்மளோட ஷோல்டர் மசிலும் ஆக்டிவேட் ஆகும், நம்ம பேக் மசில் அதுவும் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது நம்ம அப்பர் பாடியை. அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரைசிப்ஸில் வந்து 3 ஹெட் இருக்குது, லாங்கர் ஹெட், லேட்ரல் ஹெட் அண்ட் மிடில் ஹெட். இது வந்து மெயினாக வந்து மிடில் ஹெட் வந்து மெயின் ட்ரைவ் பண்ணுது. இப்போ வந்து ஒர்க்கிங் வந்து ஸ்கல் க்ரஷர் வந்து எப்படி பண்ணுது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான உங்கள் பெஞ்சில் வந்து நீங்கள் ஸ்கல் க்ரஷர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து டிபெண்ட் பண்ண தேவையில்லை, நம்மளே போட்டு நம்மளே வைக்கலாம். பார்த்தீங்களா, இது வந்து நல்லா கேட்டுங்க மக்களே. இது வந்து கை வந்து இந்த ரிஸ்ட்டு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போடும் போது இன்ஜுரி எதுவும் வராது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ராடு வந்து நல்லா க்ரிப்பாக பிடிக்கணும். க்ரிப்பாக பிடிச்சி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அன்சப்போர்ட்டு கரெக்டாக நீங்கள் வச்சு பிடிக்கலன்னா மண்டையில் பட்டு ஃபேஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈசட் பாரில் போடலாம், பிளேன் பாரில் போடலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்புளில் போடலாம், அப்புறம் வந்து கேபிள் மிஷினில் போடலாம். இது வந்து நல்லா கேட்டுங்க, வெயிட்டு வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக போட முடியுமோ அவ்வளோ வெயிட்டில் தான் போடணும். அதிக வெயிட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டு டேமேஜ் ஆகும், எல்போ டேமேஜ் ஆகும், அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து டேமேஜ் ஆகும். அதனால தயவுசெய்து உங்களால் எவ்வளோ வெயிட் போட முடியுமோ அவ்வளோ வெயிட் மட்டும் போடுங்க. இப்போ வந்து ஒர்க்கிங் எப்படின்னு பார்க்கலாம். எடுத்துங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக அப்படி படுத்துங்க. படுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுங்க. நல்ல ராடை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிங்க. அப்படியே வந்து 90 டிகிரிக்கு வந்து பெண்ட் பண்ணுங்க உங்கள் எல்போவை 90 டிகிரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. ஸ்லோவாக வந்து உங்கள் ஃபோர் ஹெட் என்னன்னா மண்டை எலும்பு முண்டு இந்த ஸ்கல்லாட் அப்படி கொண்டு வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இது ஸ்லோவாக ஸ்டெடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இதை பாருங்க, ஒரு 4 ரிப்பு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்டெடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். போட்டுட்டு இப்படி அழகாக பெஞ்ச் பண்ணிக்கலாம். யார் சப்போர்ட்டும் இல்லாமல் நம்மளே இந்த மாதிரி போடலாம். இந்த மாதிரி பெஞ்சில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ட்ரைசிப்ஸ் தான் வந்து மெயின் ரோலை ப்ளே பண்ணுது. இப்போ நம்ம ஏதாவது நம்ம கையை இப்படி ஊனி ஏந்திரிக்கணும்னு வச்சிங்களேன், இந்த ட்ரைசிப்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம இந்த எல்போ வந்து இன்ஜுரி ஆகாது. அப்புறம் பெரிய பெரிய வெயிட்லாம் தூக்கிறதுக்கு மெயினாக ட்ரைசிப்ஸ் தான். பைசிப்ஸோட ட்ரைசிப்ஸ் மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நம்ம வந்து எல்போவில் இன்ஜுரி ஆகாமல் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வந்து பிகினர்ஸ் வந்து தயவுசெய்து இந்த கிளாஸை போடாதீங்க. இன்டர்மீடியேட்டட் அண்ட் அட்வான்ஸ் லெவல் பீப்புள் மட்டும் இந்த கிளாஸை போடுங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டுங்க, ரிஸ்ட் பேண்டு போட்டு நீங்கள் வெயிட் அதிகமாக போடுற மாதிரி இருந்தால் ரிஸ்ட் பேண்டு போட்டுட்டு போடுங்க. இல்லைனா வந்து இன்ஜுரி ஆகிடும். எனக்கே வந்து நிறைய டைம் வந்து எல்போ வந்து இன்ஜுரி ஆகிடும் வெயிட் அதிகமாக போடும்போது. அதனால் வந்து எல்போ பேண்டு இருந்ததுன்னா போடுங்க, இல்லைனா ரிஸ்ட் பேண்டு போட்டு லோ வெயிட்டில் நல்லா கம்ஃபர்டபுளான வெயிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைசிப்ஸ் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஓகே மக்களே, நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், உங்கள் பிளாக்மேன்.